ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாள் சரி, இதுக்காக நம்ம கிளம்பி தான் ஆகணும். ஏன்னா மற்றவங்க நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக நம்ம வீட்டில் இது பண்ணுறாங்க இல்லைங்கிறத தாண்டி நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்பவே இதாக இருந்தேன். அதனாலேயே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதில் பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும். நம்மளுக்கு சில விஷயங்கள் சரியாகவும் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நம்மளாவே தான் நம்ம ஒரு சில விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் எங்கள் மாமிகிட்ட சொல்லிவிட்டு, இது மாதிரி நான் ஒரு மாதத்துக்கு தான் இங்கே இருப்பேன் மாமி, நான் அதுக்கப்புறம் நான் ஒரு ஹாஸ்டல் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா மாமா பையன் அந்தளவுக்கு எனக்கு அப்போலேருந்தே ஒரு செட் ஆகாது. அவரோட ஒரு பேசுகிறதா இருக்கட்டும், எதுவுமே ஒரு செட் ஆகாமல் தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு மாமா மாமிக்கு தெரியாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. ஏன் நம்ம இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அந்தளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் டெய்லி மெசேஜ் பண்ணுறது, நான் எப்படா காலேஜ் கிளம்பி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது. ஏன் அப்படின்னா, ஹாஸ்டல் ஃபீஸ் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே வந்ததுனால மாமா மாமி என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து பக்கம் தானே, ஒரு 20 நிமிஷம் தானே காலேஜ், எதுக்கு நீங்கள் 50,000 வருஷத்துக்கு கட்டணும், இங்கேருந்தே போகட்டும். ஏன்னா மாமா மாமிக்கு ஒரே பையன் தான், பொண்ணெல்லாம் இல்லை அப்படிங்கிறதால அப்போலேருந்தே என் மேலே பாசமாக இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மாவும் அவளுக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கும். ஹாஸ்டலில் தங்க இது பண்ணோன்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில இதை நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. நான் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. அதே நேரம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி இந்த மாதிரி அவர் என்கிட்ட பேசுகிறது எனக்கு பிடிக்கல தான். இருந்தாலும் என்கிட்ட மாமிகிட்ட சொல்லவும் முடியலை. ஏன்னா அவங்க தங்க வச்சுருக்காங்க. இன்னும் காலேஜ் முடிகிறது 1 வருஷமாக இங்கே தங்கியிருக்கோம். இன்னும் ஒரு 6 மாதம் தான் அப்படிங்கிறப்போ, நம்மளுக்கு 2 வருஷம் கோர்ஸ் தான் அப்படிங்கிறப்போ, இன்னொரு 6 மாதம் தான் ப்ராஜெக்ட்டுக்காக, அப்புறம் ஊர்லேருந்து கூட நம்ம வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதம் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் டெய்லி மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரியே தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மாமிகிட்ட இதை சொன்னோன்னா அவங்க 2 பேருக்குள்ளே அம்மாவுக்கும் பையனுக்கும் ஏதாச்சும் தேவையில்லாத பிரச்சனை நம்மளால் வரக்கூடாதுங்கிறனால நான் மாமிகிட்ட சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஹாஸ்டலில் தங்கியிருக்கா, அவளோட நான் ப்ராஜெக்ட் இதுக்கெல்லாம் தங்கிக்கிறேன் மாமி அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு சொன்னாங்க, இங்கேருந்து 20 நிமிஷம் தானேடி ஹாஸ்டல், என்ன ஒரு 10 நிமிஷத்தில் இதாகுமா, இதில் என்ன இதாக போகுது, உன் காலேஜ் ரொம்ப தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேருந்து ஒரு 2 ஸ்டாப்பிங் தானே, எதுக்கு போய் ஹாஸ்டல் 5,000 10,000 கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏன்னா அவங்க அக்கறையாக இது பண்ணாங்க, இங்கேருந்து ஹாஸ்டல் சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது, இங்கெல்லாம் சரியாக இருக்காது, அவங்கெல்லாம் எந்த இதில் சமைக்கிறாங்களோ தெரியாது, உனக்கெல்லாம் அது உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த அக்கறையில் பேசினாங்க. அப்புறம் ஒரு நாள் என் மாமா பையன் அதாவது அவர் பேசிக்கிட்டு இருக்கப்போ எங்கள் மாமி கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் என்கிட்ட பேசினாங்க. இது மாதிரி ராதிகா, ராஜு உங்ககிட்ட என்ன பேசுகிறான், என்ன கல்யாணம் பண்ணிக்க அந்த மாதிரி ஏதாச்சும் பேசுகிறானா என்னன்னு கேட்டோன்னே நான் சொல்லிட்டேன், ஆமாம் மாமி, 1 வருஷமாகவே ராஜு மாமா அப்படி தான் பேசிகிட்டு இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு நான் இங்கே இருந்து நீங்கள் நாளைக்கு நினைக்கக்கூடாது, இல்லை இந்த மாதிரி நம்ம பழகி இது பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. எனக்கு அதுலலாம் அந்தளவு விருப்பம் இல்லை. அவர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, நான் எத்தனை தடவையும் சொல்லி பார்த்துட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயத்தையே தான் சொல்கிறாரே தவிர எதையுமே புதுசாக சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படின்னோடனே, சரி இருக்கட்டும், நீ ஒன்றும் இது பண்ணாத, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் எப்படி பேசணுமோ அப்படி பேசி அவனை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி எதுவும் அவரை திட்டிடாதீங்க, ஏன்னா நான் என்னால் உங்கள் 2 பேருக்குள்ளது ஃபேமிலியில் இது பண்ணக்கூடாது மாமி, அதனால தான் நான் 1 வருஷமாகவும் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னோடனே, சரி நீ ஒன்றும் அதெல்லாம் நினச்சி எதுவும் நான் அப்படியெல்லாம் அவன்கிட்ட பேச மாட்டேன், நான் ஒழுங்காக தான் பேசுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத எதுவும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சரி மாமி, நீங்கள் அவர்கிட்ட எப்படி பேசணுமோ பேசுங்க,
இது வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு தான். ஏன்னா வந்து அவருக்கு இதில் விருப்பம் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் நானோ இல்லை மற்ற வேறு யாரோ வந்து மட்டும் இதில் சம்மந்தப்படல. இதில் வந்து அவரும் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து 2 ஃபேமிலிங்கிறப்போ நம்மளாம் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பேசிடக்கூடாது. நாளைக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கும் இதனால் வந்து இது ஆகிடக்கூடாது.